நான்காவது பகுதி. முதல் மந்திரம். ஏதக்னே ரோஹிதம் ரூபம் தேஜஸஸ்தத்ரூபம் யச்சுக்லம் ததபாம் யத்கிருஷ்ணம் ததன்னஸ்ய அபாகாத் அக்னேரக்னித்வம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் த்ரீணி ரூபாணி இத்யேவ சத்யம். நான்காவது பகுதியில் அமைந்துள்ள கருத்துக்கள். முதல் கருத்து, எப்படி எல்லா ஸ்தூல பூதங்களிலும் சூக்ஷ்ம பூதங்கள் கலந்துள்ளது என்ற கருத்து. ஒரு ஸ்தூல பூதத்தை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக பிருத்திவியை எடுத்துக்கொண்டால், அந்த பிருத்திவி என்ற ஸ்தூல பூதத்தில் அனைத்து சூக்ஷ்ம பூதங்களும் கலந்துள்ளது. எப்படி கலந்துள்ளது என்றால், அந்த சூக்ஷ்ம பூதமான பிருத்திவியில் பாதி பங்கும் மற்ற பூதங்களினுடைய மற்ற பகுதிகளும் சேர்ந்து பஞ்சீகரணமாக மாறி இந்த இடத்தில் திரிவித்கரணமாக மாறி கலந்துள்ளது என்ற கருத்து இங்கு வந்தது. பிறகு இந்த இடத்தில் என்ன கூறப்பட்டது? அக்னி என்ற ஸ்தூல பூதம் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இந்த ஸ்தூல பூதமான அக்னியில் 3 வர்ணங்கள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதை நேரடியாக நாம் தெளிவாக பார்க்க முடியாவிட்டாலும் உபனிஷத் அவ்விதம் நம்மை பாவிக்க சொல்கின்றது. அப்படி 3 வர்ணத்தில் ஸ்தூலமாக இருக்கின்ற, நாம் பார்த்து அனுபவிக்கின்ற நெருப்பில் இருக்கின்ற சிவப்பு அம்சமானது சூக்ஷ்மமான அக்னியை குறிக்கின்றது. நாம் ஸ்தூலமாக அனுபவிக்கின்ற நெருப்பில் இருக்கின்ற வெண்மை அம்சமானது சூக்ஷ்மமான நீர் தத்துவத்தை குறிக்கின்றது. கருப்பு அம்சம், அக்னியில் அனுபவிக்கின்ற கருப்பு அம்சமானது பிருத்திவியை குறிக்கின்றது என்று சொல்வதன் மூலமாக இந்த ஸ்தூலமான அக்னியில் 3 சூக்ஷ்ம பூதங்கள் தான் இருக்கின்றது. 3 சூக்ஷ்ம பூதங்களே இந்த ஸ்தூலமான அக்னியாக தெரிகின்றது. இது முதல் கருத்து. இதை தொடர்ந்து உடனே வருகின்ற கருத்து அபவாதம். சென்ற வகுப்பில் அபவாதத்தினுடைய கருத்தை அல்லது விளக்கத்தை நாம் பார்த்தோம். அபவாதம் என்பது நாம் நீக்கி வருதல். எதை ஏற்றி வைத்தோமோ அதை நாம் நீக்குதல். நெகேஷன் என்பது அபவாதம். உடனே உபனிஷத் என்ன சொல்கின்றது? நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல அக்னியானது சூக்ஷ்மமான 3 பூதங்கள் மட்டும் என்றால், எதை நீங்கள் ஸ்தூலமான அக்னி என்று சொல்கிறீர்களோ அந்த அக்னியினுடைய அக்னி என்ற தன்மை நீங்கி விடுகின்றது. இருப்பது 3 சூக்ஷ்ம பூதங்கள் தான் சத்தியம் என்று இங்கு செய்யப்படுகின்ற அபவாதம் ஸ்தூல பூதங்களை நீக்கி சூக்ஷ்ம பூதங்கள் தான் இருக்கின்றது. இந்த அபவாதம் மட்டும் இங்கு செய்யப்படுகிறது. ஸ்தூல பூதங்கள் நீக்கப்பட்டு சூக்ஷ்ம பூதங்கள் மட்டும் இருக்கின்றது. பிறகு நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம்,
வேறு எதையெல்லாம் செய்தால் அபவாதம் பூர்த்தியாகிறது என்றால், ஸ்தூலமான பதார்த்தங்கள் இருக்கின்றன. நாம் பார்த்து அனுபவிக்கின்ற விதவிதமான வெரைட்டி, விதவிதமான பதார்த்தங்கள், அவைகளையெல்லாம் நாம் வெறும் ஸ்தூல பூதங்கள்தான் என்ற நிச்சயம் செய்ய வேண்டும். நாம் எந்தெந்த பொருள்களையெல்லாம் பார்க்கிறோமோ அவைகள் அனைத்தும் வெறும் ஸ்தூல பூதங்கள். பிறகு ஸ்தூல பூதங்கள் இல்லை, சூக்ஷ்ம பூதங்கள் தான். பிறகு சூக்ஷ்ம பூதங்களும் இல்லை, இருப்பது சத் பிரம்ம ஒன்றுதான். இவ்விதம் அபவாதம் பூர்த்தியாகின்றது. ஆனால் இந்த இடத்தில் ஸ்தூல பூதங்களை எடுத்துக்கொண்டு அதிலும் அக்னி தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த அக்னியில் தெரிகின்ற 3 வர்ணங்கள் எதை சார்ந்தது என்றால் 3 சூக்ஷ்ம பூதங்களை சார்ந்தது என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது முதல் மந்திரத்தை மீண்டும் பார்த்தால், எது அக்னேகே ரோஹிதம் ரூபம். எது அக்னியினுடைய, இந்த இடத்தில் அக்னியினுடைய என்ற சொல் ஸ்தூல அக்னியினுடைய என்று பொருள். ஸ்தூலமாக நாம் பார்த்து அனுபவிக்கின்ற நெருப்பினுடைய ரோஹிதம் ரூபம், சிவப்பு வர்ணம் எது உண்டோ தேஜசக தத்ரூபம், அது தேஜஸ் என்று இங்கு சொல்வது சூக்ஷ்மமான அக்னி. அது சூக்ஷ்மமான அக்னியினுடைய ரூபமாக புரிந்து கொள்ள வேண்டும். தது தேஜசக ரூபம். அடுத்தது யத் சுக்லம், எது வெண்மை ரூபம். தது அபாம், எது ஸ்தூலமான அக்னியில் தெரிகின்ற வெண்மை ரூபமோ அது சூக்ஷ்மமான நீர் தத்துவத்தை சார்ந்தது. தது அபாம். எது கிருஷ்ணம், எது ஸ்தூலமான அக்னியில் அனுபவிக்கப்படுகின்ற கருப்பு நிறமுள்ளதோ தது அன்னஸ்ய, அது சூக்ஷ்மமான பிருத்திவியை சார்ந்தது. அன்னஸ்ய என்றால் பிருத்திவியை சார்ந்தது. இதுவரை முதல் கருத்து. முதல் கருத்து என்ன? ஸ்தூலமான பூதங்கள் அனைத்தும் சூக்ஷ்மமான பூதங்கள் தான் என்பது வரை. ஆகவே இனி அடுத்தது ஸ்தூல பூதம் நீக்கப்படுகின்றது. அபாகாத். அபாகாத் என்றால் நீக்கப்படுகின்றது. அக்னேகே அக்னித்துவம், ஸ்தூல அக்னியினுடைய அக்னி என்ற தன்மையானது நீக்கப்படுகின்றது. ஸ்தூல அக்னியினுடைய அக்னி என்ற தன்மை நீக்கப்படுகின்றது. இப்போ இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதை நாம் புஸ்தகம் என்று சொல்கின்றோம். பிறகு இதை நாம் கிழித்து விட்டோம் என்றால் காகிதங்களாக இருக்கின்றது. கிழித்ததற்கு பிறகு இதில் புஸ்தகம் என்ற தன்மையானது நீக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன? வெறும் காகிதம் மட்டும் இருக்கின்றது. காகிதத்தையும் எரித்து விட்டால் அல்லது கிழித்து விட்டால் அது வெறும் குப்பையாக மாறிவிடும். ஆகவே ஒன்றினுடைய அந்த தன்மை உண்மையில் நீக்கலாம், அறிவுபூர்வமாகவும் நீக்கலாம். இந்த இடத்துல நம்ம அக்னியை நீக்குகிறோம் என்றால் உண்மையில் அக்னியை அணைத்து விடவில்லை. அக்னி எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே அக்னியினுடைய அக்னி என்ற தன்மையை அறிவினால் நீக்கி விடுகின்றோம். இதில் இனியொரு முக்கிய கருத்து என்னவென்றால், உபனிஷத் செய்கின்ற அபவாதம் நீக்குதல் ஸ்தூலமாக அல்ல, அறிவினால் நீக்கப்படுதல். அபவாதம் என்னைக்குமே அறிவினால் தான், செயலினால் அல்ல. அபவாதம் செயலில் பண்ண முடியாது, ஞானத்தில் தான் அபவாதம் செய்ய முடியும். எப்படி என்றால், பலவிதமான பானைகள் இருக்கு, நான் இந்த பானைகளையெல்லாம் நீக்குகின்றேன். எதனால்? அறிவினால். இதையெல்லாம் உடைச்சுத்தான் இது களிமண்ணு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை உடைக்காமலேயே பானையை அழகாகவே வைத்து கொண்டு நாம் பானையை நீக்கிவிடலாம். அது எப்படி பானையை வைத்து கொண்டே பானையை நீக்குவதுனா, அதுதான் அபவாதம், அறிவினால் நீக்குதல். உண்மையில் அபவாதம் என்பது என்னவென்றால், அந்த பானையில் இருக்கின்ற இருப்பை எடுத்து அதனுடைய காரணத்தில் போடுறோம். அபவாதம் என்பது
எதை நாம் நீக்குகின்றோமோ அதனிடமிருந்து சத்தை வாங்கி கொள்கின்றோம். இருப்பை வாங்கி கொண்டு அதனுடைய காரணத்தில் நாம் போடுகின்றோம். அதே போல ஸ்தூல அக்னி இருக்கின்றது என்று, ஸ்தூலமான அக்னியிடம் ஒரு இருப்பு இருக்கின்றது, அதை நாம் எடுத்து விட்டோம். இப்பொழுது 3 சூக்ஷ்மமான அக்னி, 3 சூக்ஷ்மமான பூதத்தில் போட்டு விட்டோம். ஆகவே 3 சூக்ஷ்ம பூதங்கள் தான் சத்தியம். பிறகு இந்த ஸ்தூல அக்னி என்பது என்ன? வாச்சாரம்பணம் விகாரக. இந்த ஸ்தூல அக்னி என்பது வெறும் விகாரம். விகாரம் என்பது என்ன? வாச்சாரம்பணம், வாக்கில் தோன்றியது. வாச்சாரம்பணம் என்றால் என்ன? நாமதேயம், நாம மாத்திரம். ஆகவே இப்பொழுது என்ன இருக்கின்றது? 3 ரூபாணி இத்யேவ சத்தியம். 3 ரூபங்கள் தான். இந்த இடத்துல ரூபாணி என்றால் பூதாணி, சூக்ஷ்ம பூதாணி. 3 சூக்ஷ்ம பூதங்கள் மட்டும் சத்தியம். இவ்விதம் இந்த 4வது பகுதியில் ஆரம்பத்தில் ஸ்தூல பூதங்கள் அனைத்திலும் சூக்ஷ்ம பூதங்கள் தான் என்று கூறி, ஆகவே ஸ்தூல பூதங்கள் என்று ஒன்று இல்லை என்று அபவாதம் செய்யப்பட்டுள்ளது. இனி இதே கருத்து தான் மேற்கொண்டு வருகின்ற சில மந்திரங்களில் வருகின்றது. அடுத்த 3 மந்திரங்கள் சேர்ந்து படிப்போம். யத் ஆதித்யஸ்ய ரோஹிதம் ரூபம் தேஜசஸ்தத் ரூபம் யத் சுக்லம் ததபாம் யத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய அபாகாத் ஆதித்யாத் ஆதித்யத்வம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் 3 ரூபாணி இத்யேவ சத்யம். யத் சந்திரமசோ ரோஹிதம் ரூபம் தேஜசஸ்தத் ரூபம் யத் சுக்லம் ததபாம் யத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய அபாகாத் சந்திராத் சந்திரத்வம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் 3 ரூபாணி இத்யேவ சத்யம். யத் வித்யுதோ ரோஹிதம் ரூபம் தேஜசஸ்தத் ரூபம் யத் சுக்லம் ததபாம் யத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய அபாகாத் வித்யுதோ வித்யுத்வம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் 3 ரூபாணி இத்யேவ
இத்யேவ சத்யம். இரண்டு, 3, 4 இந்த 3 மந்திரங்களும் நாம் பார்த்த முதல் மந்திரங்களும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. பிறகு என்ன என்றால், அக்னி என்ற தத்துவத்திற்கு வேறு சில உதாகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முன் வெறும் அக்னி என்று மட்டும் சொல்லப்பட்டது. இந்த இடத்தில் அதே அக்னிக்கு வேறு சில உதாகரணங்கள், வேறு சில அக்னி தத்துவங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இங்கு கூறப்பட்டுள்ள அக்னி தத்துவம் ஆதித்யக சூரியன், இரண்டாவது சந்திரக சந்திரன், ஆதித்யக ஒன்று, சந்திரன் இரண்டாவது, மூன்றாவது வித்யுத். வித்யுத் என்றால் மின்னல், லைட்னிங், வித்யுத் மின்னல். இந்த மூன்றும் அக்னி தத்துவமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதித்யன் என்று சூரியனுடைய மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் அது பிருத்திவி தத்துவமாகிவிடும். ஆனால் இங்கு சூரியனுடைய பிரகாச தத்துவம் அக்னியை இங்கு குறிப்பிடப்படுகின்றது. சந்திரன் என்று சந்திரனுடைய உடலை எடுத்துக்கொண்டால், பூமியை போல சந்திரன் ஒரு பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டால் பிருத்திவி தத்துவமாகிவிடும். ஆனால் சந்திரனிடமிருந்து நாம் அனுபவிக்கின்ற ஒளியை இங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வித்யுத்துக்கு வித்யுத் என்று ஒரு உடல் இல்லை, அதாவது மின்னல் என்பது அக்னி தத்துவம். இங்கு என்ன செய்யப்பட்டுள்ளது, அக்னிக்கு 3 உதாகரணங்கள் எடுத்துக்கொண்டு ஆதித்யக சூரியன் என்பதை நாம் அக்னியாகவே பாவிக்கின்றோம். அனுபவ ரீதியில் உண்மைதான். அதை சூரியன் ஏன் சொல்கின்றோம், அதிலிருந்து அக்னி தத்துவம் வருவதனால். ஒரு கால் அக்னி வரவில்லை, ஜடமாக மாறிவிட்டால் அதை நம்ம சூரியன் பிரகாச ரூபமானவன்கிற லட்சணமெல்லாம் கிடையாது. அவ்விதம் சூரியன் என்ற ஒரு தத்துவத்தை எடுத்து நாம் அதை அக்னி என்று புரிந்து கொண்டால், அந்த சூரியனிடம் இருக்கின்ற சிவப்பு வர்ணமானது எதை குறிக்கின்றது, சூக்ஷ்மமான அக்னியையும், அந்த சூரியன் என்கின்ற அக்னி தத்துவத்தில் இருக்கின்ற வெண்மை நிறமானது சூக்ஷ்மமான நீர் தத்துவத்தையும், அந்த சூரியனிடம் இருக்கின்ற கருப்பு தத்துவமானது சூக்ஷ்மமான பிருத்திவி தத்துவத்தையும் குறிக்கின்றது என்று புரிந்து கொண்டால், ஆதித்யனுடைய ஆதித்யன் என்ற தன்மை சென்று விடுகிறது. இருப்பது 3 பூதங்கள் தான், 3 சூக்ஷ்ம பூதங்கள் தான். இது இரண்டாவது மந்திரத்தினுடைய சாரம். இந்த 3 மந்திரம் பதார்த்த விளக்கம் நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், முதல் மந்திரத்தில் வந்த அத்தனை சொற்களும் அப்படியே வருகின்றது. அக்னி என்ற இடத்துக்கு பதிலாக இங்கு ஆதித்யக என்று வருகிறது. அதையையும் நாம் அக்னி என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எது ஆதித்யஸ்ய ரோஹிதம் ரூபம், சூரியனுடைய சிவப்பு நிறம் என்னவோ அது தேஜஸினுடைய சூக்ஷ்மமான பூதத்தினுடைய ரூபம் என்பதெல்லாம் சமானம். அதே போல்தான் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் த்ரீணி ரூபாணி இத்யேவ சத்யம், எல்லாம் அதே போல்தான். இனி மூன்றாவது மந்திரத்துக்கு வந்தால், சந்திரன் என்ற சொல்லிருக்கின்றது. இது சந்திரமசக ரோஹிதம் ரூபம். சந்திரன் என்ற இடத்தில் நாம் சந்திர ஒளியை எடுத்துக்கொண்டு மீண்டும் அக்னி தத்துவத்திற்கே சொல்லப்படுகின்ற உதாகரணமாக கொள்ள வேண்டும். அது மூன்றாவது மந்திரம். நான்காவது மந்திரத்திற்கு வந்தால், வித்யுதக ரோஹிதம் ரூபம். அங்கு வந்தால் வித்யுத் என்பது லைட்னிங், மின்னல். இதையும் அக்னி தத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன ஆகிறது, அபாகாத் வித்யுதக வித்யுத்வம், மின்னலினுடைய மின்னல் என்ற தன்மை சென்று விடுகிறது. இருப்பது 3 சூக்ஷ்ம பூதங்கள் தான். இந்த நான்காவது மந்திரம் வரை
முதல் மந்திரத்திலிருந்து 4 வரை ஒரே கருத்துதான். அக்னிக்கு 3 உதாகரணங்கள், வேறு 3 அக்னி தத்துவங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. முதலில் அக்னி என்று சொல்லி, பிறகு ஆதித்யன், சந்திரன், மின்னல், வித்யுத் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உபனிஷத் இங்கு வேறு பூதங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. வேறு 2 பூதங்கள் இங்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஸ்தூலமான நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும், பிறகு ஸ்தூலமான பூமியை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு என்ன சொல்ல வேண்டும்? ஸ்தூலமான நீரில் 3 வர்ணங்கள் இருக்கின்றன. இந்த வர்ணம்ங்கிறது நம்முடைய பாவனை தான், நம்மால் கண்ணில் பார்க்க முடியாது. அந்த நீரில் இருக்கின்ற சிவப்பு வர்ணமானது எதை குறிக்கின்றது? அக்னியை குறிக்கின்றது, சூக்ஷ்மமான அக்னியை குறிக்கின்றது என்றெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் 4 மந்திரத்தின் சாரம். இனி 5வது மந்திரத்திற்கு செல்லலாம். ஏதத்ஹஸ்ம வைம் தத் வித்வாம்சக ஆகுஹோம் பூர்வே மகாசாலாஹாம் மகாஸ்ரோத்ரியாஹாம் ந நோத்ய கஷ்சன அஸ்ருதம் அமதம் அவிஜ்ஞாதம் உதாஹரிஷ்யதி இதி ஹேப்யோ விதாஞ்சக்ருஹோ. இந்த 5வது மந்திரம் ஞான மகிமையை குறிக்கின்றது. ஞானத்தின் பெருமை, அறிவின் பெருமை, ஞான ஸ்துதி, ஞான மகிமா. ஞான மகிமை என்றால் என்ன? எந்த ஞானத்தினுடைய என்ன மகிமை என்றால், இப்பொழுது நாம் படித்து கொண்டு வருவதற்கு சத்வித்யா என்று பெயர். சத்பிரம்மத்தை, பிரம்மத்தை சத் என்று அழைக்கப்பட்டு அனைத்திற்கும் சத் சொரூபம்தான் காரணம் என்று புரிந்து கொள்கின்ற வித்யா, அறிவு. இந்த அறிவினுடைய பெருமை இங்கு விளக்கப்படுகிறது. எப்படி விளக்கப்படுகிறது? என்ன அறிவு, என்ன பெருமை என்றால், இவைகள் அனைத்திற்கும் ஒன்றுதான் மூல காரணம் என்கின்ற அறிவு. எந்த அறிவினுடைய பெருமை என்றால், ஏகம் மூல காரணம் என்ற ஞானத்தின் மகிமை. ஏன்னா இங்கு அதுதான் கடைசியில் எடுத்து செல்லப்படுகின்றது. அபவாதமெல்லாம் பண்ணி கடைசியில் என்ன இருக்க போகிறது? ஒரே ஒரு சத்தை மட்டும் வச்சுக்க போகிறோம். பார்க்கின்ற இருமைகள் அனைத்தையும் நீக்க போகின்றோம். இப்போ எந்த அறிவினுடைய பெருமை பேசப்படுகிறது என்றால், ஏகம் மூலம் காரணம், ஒன்றுதான், ஒன்று மூல காரணம், மீதி அனைத்தும் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்கின்ற ஞானம். இந்த அறிவினுடைய பெருமை இங்கு பேசப்படுகிறது. என்ன பெருமை என்றால், இந்த அறிவை யார் அடைந்துள்ளார்களோ, அதாவது எந்த அறிவு? அனைத்திற்கும் ஒன்றுதான் மூலம் என்ற அந்த மூலத்தை யார் கண்டுள்ளார்களோ, ஆதாரத்தை யார் கண்டுள்ளார்களோ, அவர்கள் கேட்காதது, சிந்திக்காதது, அறியாதது கிடையாது. பெருமை என்னன்னா, அவர்கள் சர்வஜ்ஞக பவதி, அனைத்தையும் அறிந்ததாகிறார்கள். இதுதான் பெருமை. இந்த ஒரு காரணம் அதிஷ்டானத்தை தெரிஞ்சிட்டோம்னா, அப்படி தெரிந்தவர்கள் அனைத்தையும் தெரிந்தவர் ஆகிறார்கள். அவர்களிடம் போய் உனக்கு இது தெரியாதுன்னு சொல்ல முடியாதான், அல்லது நீ இதை யோசிக்கல, உனக்கு இந்த அறிவில்லைன்னு சொல்ல முடியாதான். அவர்கள் என்ன சொல்வார்கள்? நான் எல்லாத்தையும் கேட்டாச்சு, எல்லாத்தையும் அறிஞ்சாச்சு, எல்லாத்தையும் உணர்ந்தாச்சுன்னு சொல்லுவார்களாம். இப்போ இவர்களிடம் போய், இல்லையே நீ அந்த உபனிஷத் படிக்கலையேன்னா,
எந்த உபனிஷத் படித்தாலும் படிக்காட்டியும் நான் எந்த உபனிஷத்தில் படித்தனோ அந்த உபனிஷத்தே போதும்னு சொல்லுவார். பிருகதாரண்யக உபனிஷத்தில் வேற பிரம்ம, தத்துவபோதத்தில் வேற பிரம்மன், அல்லது முண்டகோபனிஷத்தில் வேற பிரம்மன் இல்லை. நான் இந்த உபனிஷத்திலிருந்து என்ன தெரிஞ்சிட்டனோ அதைத்தான் நீங்கள் மற்ற உபனிஷத்தில் படிக்கிறீர்கள்னு சொல்லி இவர் என்ன சொல்லுவாராம், இந்த ஞானியிடம் யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதாம். காரணம் என்ன, இவர் அனைத்தையும் தெரிந்தவர் ஆகிறார். ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம், அதுதான் சாரம். திடீர்னு இடையில உபனிஷத் இந்த ஞானத்தினுடைய பெருமையை பேசுகிறது. இனி மந்திரத்திற்குள் சென்றால், ஏதத் ஹ ஸ்ம வை, ஹ ஸ்ம வை, இதெல்லாம் உபனிஷத்து நம்ம சில சமயம் ராகம் போட்டு இழுப்போம் அல்லவா, போச்சுன்னு சொல்லி, அப்படி உபனிஷத்து இழுக்கின்றது. இதுக்கு விசேஷ அர்த்தங்கள் கிடையாது. ஏதத் தது, ஏதத் தது என்ற இரண்டு சொல்லும் இந்த தத்துவத்தை குறிக்கின்றது. இப்பொழுது நடைபெற்று வருகின்ற இந்த தத்துவத்தை, இந்த தத்துவம் என்றால் என்ன என்றால், அந்த சத்திடமிருந்து தேஜஸ் வந்தது, அந்த தேஜஸாகவே சத்து பிறகு நீராக மாறியது, பூமியாக மாறியது, பிறகு திரிவித்கரணம் நடைபெற்று ஸ்தூல பூதங்கள் தோன்றின என்று இதுவரை நாம் பார்த்தோம் அல்லவா. இந்த தத்துவத்தை இப்ப ஏதத் தது என்றால் இதுவரை நாம் படித்த தத்துவத்தை என்று பொருள். அந்த இதை, ஏதத் ததுங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் அந்த இதை. அந்த இதைனா என்ன, இதுவரை நாம் படித்த தத்துவத்தை வித்வாம்சக, வித்வாம்சக என்றால் அறிந்தவர்கள், இதுவரை நாம் படித்த தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள். யாரோ அல்ல, நம்மையும் சேர்த்திக்கலாம். இதுவரை நம்ம படித்தது புரிந்திருந்தது என்றால் நம்மளும் வித்வாம்சக, புரிந்தவர்கள். ஆகுகு, கீழ்கண்ட விதத்தில் பேசுகிறார்கள். அவங்க இந்த மாதிரி சொல்கிறார்களாம், இதுவரை நடந்த தத்துவத்தை வித்வாம்சக அறிந்தவர்கள், வித்வாம்சகன ஞாத்தவந்தக அறிந்தவர்கள், ஆகுகு கீழ்கண்டதை சொல்கிறார்கள். பிறகு அந்த அறிந்தவர்களுக்கு உபனிஷத் சில அடைமொழிகள் கொடுக்கின்றது. அதெல்லாம் யார் அறிந்தார்கள், பூர்வே இதற்கு முன் இருந்த, இதற்கு முன் வாழ்ந்த மகாசாலாகா, இதெல்லாம் இந்த வித்வான்களுக்கு கொடுக்கின்ற அடைமொழிகள். மகாசாலாகான்னா, சாலக என்பது இங்கு யக்ஞசாலையை குறிக்கின்றது. மகாசாலாகனா அவர்கள் பெரிய யக்ஞசாலையுடன் கூடியவர்கள். இது எதை குறிக்கின்றது, அவ்வளவு தூரம் தானம் யாகம் இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற கிரகஸ்தர்கள் என்று குறிக்கின்றது. மகாசாலாகனா ஒவ்வொருவரும் அவர்களுடைய பெருமையை சொல்லுவார்கள். எனக்கு 4 பெட்ரூம் ஃப்ளாட் 2 இடத்துல இருக்குது, 3 இடத்துல இருக்குது அப்படின்னு அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் சொல்லுவார்கள். அதே போல் அந்த காலத்தில் என்ன குவாலிஃபிகேஷன்னா, எனக்கு இவ்வளவு பெரிய யாகசாலை இருக்குது. அப்போ அவங்களுடைய குவாலிஃபிகேஷனே, தகுதியே நான் இவ்வளவு தானம் பண்ணுறவன், இவ்வளவு யாகம் செய்பவன் என்று. யாகம் என்றாவே தானம்தான், ஷேரிங் தான். அதனால் அவர்களுக்கு பெருமையாக மகாசாலாகா, மகதீஷாலா பெரிய சாலையை, யக்ஞசாலையை உடையவர்கள். பிறகு வெறும் தானந்தம் பண்ணுற அறிவில்லையா என்றால் மகாஸ்ரோத்ரியாகா, நன்கு படித்தவர்கள், வேதத்தை எல்லாம் கரைச்சு குடித்தவர்கள், இதற்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். வித்வாம்சக, வித்வாம்சகங்கிறதுக்கு தான் இந்த 2 அடைமொழி. ஸ்ரோத்ரியாகன்னா பரம்பரையில் வந்தவர்கள், இந்த ஞான பரம்பரையில் வந்தவர்கள், முறைப்படி கற்றவர்கள், பிறகு யாகங்கள் யக்ஞங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள். வித்வாம்சக இதை அறிகின்றவர்கள். சில பேர் மகாசாலர்களாக இருக்கலாம், ஸ்ரோத்ரியனாக இருக்கலாம். இதை தெரியலேன்னு சொன்னால் இந்த மாதிரி அவங்களால சொல்ல முடியாது. எதை தெரியலனா, இப்போ நம்ம படித்த தத்துவத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களினால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால்
இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்கிறார்களாம்? இனி அடுத்த பகுதியெல்லாம் இவர்கள் சொல்வது இப்படி இந்த ஞானிகள்னா இந்த அறிவாளிகள் கூறுகிறார்கள். அது என்னவென்றால், அது கொட்டேஷனில் வருது. இது அவர்கள் சொல்வது. அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த தத்துவத்தை தெரிந்த எங்களிடம் யாரும் நீ இதை கேட்கவில்லை, நீ இதை சிந்திக்கவில்லை, நீ இதை அறியவில்லை என்று எங்களிடம் சொல்லிவிட முடியாது. இந்த தத்துவத்தை தெரிந்த எங்களிடம் யாருமே உனக்கு இது தெரியல, நீ இதை கேட்கல, நீ இதை பற்றி சிந்திக்கவே இல்லை, நீ இதை தெரிஞ்சிக்கவில்லைன்னு சொல்லவே முடியாது என்று சொல்வார்களாம். இதையெல்லாம் பார்த்தா நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது, கர்வத்தோடு பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா உபனிஷத் சொல்லுது, அவங்கெல்லாம் இப்படி சொல்லுவார்கள். இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்வார்கள்? எங்களிடத்துல இது எனக்கு தெரியலன்னெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன? நான் மூலத்தையே அறிந்து விட்டேன். அதுதான் வருகின்றது. நோ நோ ந நோத்ய கஷ்டன. ந அப்படின்னா இவ்விதம் யாரும் எங்களிடம் சொல்ல முடியாது. அந்த நங்கிறத கடைசியில் பார்ப்போம். நக என்றால் எங்களிடத்தில். இந்த ஞானிகள் சொல்கிறார்களாம், எங்களிடத்தில் அத்ய யாரும், யாராவது இந்த ஞானத்தை அடைஞ்சுள்ள இப்பொழுது எங்களிடம் அஸ்ருதம், இது நீங்கள் கேட்கவில்லை, உங்களால் கேட்கப்படாத விஷயம் இது, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அமதம், நீங்கள் இதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவிஜ்ஞாதம், இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, உங்களால் இது புரிந்து கொள்ளப்படவில்லை என்று இந்த இடத்துல நாங்கிற சொல்ல எடுத்து போட்டு ந உதாகரிஷ்யதி என்று யாரும் சொல்ல முடியாது. இது உங்களால் கேட்கப்படவில்லை, இது உங்களால் சிந்திக்கப்படவில்லை, இது உங்களால் அறியப்படவில்லை என்று எங்களிடத்தில் இப்பொழுது யாரும், கஷ்டன, யாருங்கிறது கஷ்டன, ந உதாகரிஷ்யதி, சொல்ல முடியாது என்று அவர்கள் சொல்வார்களாம். பணிவாகவே இருக்கணும், பணிவாகவே இருக்கணும்னு சொல்லி அது தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி விடக்கூடாது. நான் ரொம்ப பணிவாக இருக்க விரும்புகிறேன், நான் என்னை மனிதன்னு சொல்கிறது ரொம்ப கர்வம், அதனால் நான் என்னை எலின்னு சொல்கிறேன், பூனைன்னு சொல்கிறேன்னு யாராவது சொல்வார்களா? நான் மனிதன்கிறத நான் உணர்ந்துட்டேன்னு சொன்னால் மனிதனை மனிதன்னு சொல்கிறது தான் சரி. அதே போல் ஒருத்தன் தான் பிரம்மன்னு உணர்ந்துட்டான்னா அவனால் அதற்கு பிறகு நான் சம்சாரின்னு சொல்ல முடியாது. அதே போல் இந்த அறிவு விட்டால் இந்த அறிவை விட்டுட்டு நம்மால் இருக்க முடியாது. அதில் சாய்ஸே கிடையாது. ஒன்று நமக்கு கிடைச்சிடுதுன்னு சொன்னால் அதை விடுறதுக்கு நமக்கு சாய்ஸ் கிடையாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முன்னாடியே முடிவு பண்ணணும், பிரம்மஞானம் எனக்கு வேண்டுமா வேண்டாமான்னு. வேண்டான்னா பேசாமல் இருக்கிறது நல்லது. வந்துடுது, சாய்ஸ் கிடையாது, அந்த ஞானத்தோடு தான் இருந்தாகணும். அதனால தான் சில சமயங்களில் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லட்டுமான்னா நம்ம என்ன சொல்லிடுறோம்? தயவுசெய்து அதை சொல்லாதே, அந்த விஷயம் எனக்கு தெரியவே வேண்டான்னு சொல்லிடுவோம். சில தேவையில்லாத அரசியல் என்ன நடக்குதுன்னு நம்ம இடத்துல உங்களுக்கு இந்த இப்போ நடக்கிறத சொல்லட்டுமானா நம்ம என்ன செய்யணும்? வேண்டாம், என் மனசு கொஞ்சம் சுத்தமாக வையுங்க, குப்பையை போட்டு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காரணம் என்ன? ஒரு அறிவு உள்ளே வந்துட்டால் அதை நம்ம நீக்க முடியாது. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு இந்த ஞானம் வந்தவுடனே இந்த ஞானிகள் சொல்கிறாராம், இந்த அறிவுடன் இருக்கின்ற எங்களிடத்தில் யாருமே இது உனக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன? ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம். இனி கடைசி பகுதி, ஏப்யக விதாஞ்சக்ருகு. இது உபனிஷத் பேசுது. இதுவரை உபனிஷத் என்ன சொல்லியது? அவங்க இப்படி சொல்கிறார்கள்னு சொல்லி இனி உபனிஷத்தே சொல்கிறது. ஏப்யக என்றால் இந்த தத்துவத்திடமிருந்து, இந்த திரிவித்கரணம் முதலிய இதை அறிவதிலிருந்து விதாஞ்சக்ருகு, அந்த ஞானிகள் வித்வான்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் ஆகிறார்கள். விதாஞ்சக்ருகு என்றால்
அவர்கள் உண்மையில் அறிந்தவர்கள் ஆகிறார்கள். உபனிஷத்தை இந்த இடத்துல ஸ்டாம்பு குத்துது. அவங்க சொல்றது சரிதான், அவங்க அறிந்தவர்கள் தான், அறிஞ்சங்காட்டித்தான் அவர்கள் இவ்விதம் சொல்கிறார்கள். இந்த முழு பகுதியை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஞானத்தின் பெருமை. ஞானம் வந்துவிட்டால் நம்ம அனைத்தையும் அறிந்ததாகின்றோம். இனி அடுத்த 6வது மந்திரம். யத்து ரோகிதம் இவ அபூத் இதி தேஜஸஸ்தத் ரூபமிதி தத் விதாஞ்சக்ருஹு யத்து சுக்லமிவ அபூத் இதி அபாம் ரூபமிதி தத் விதாஞ்சக்ருஹு யத்து கிருஷ்ணமிவ அபூதிதி அன்னஸ்ய ரூபமிதி தத் விதாஞ்சக்ருஹு. இந்த மந்திரத்தில் உபனிஷத் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எதை தெளிவுபடுத்துகிறது என்றால், ஸ்தூலமான அக்னியை உபனிஷத் முதலில் எடுத்துக்கொண்டது. நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற ஸ்தூலமான அக்னியை எடுத்துக்கொண்டது. அதில் 3 ரூபங்கள் இருப்பதாக கூறியது. அந்த இடத்துல ஒரு குழப்பம் நமக்கு வருகின்றது. அந்த 3 ரூபத்தை நான் பார்க்கவில்லையே, அக்னியில் எங்கே சிவப்பைத்தான் பார்க்கிறேன், கருப்பு தெரியவில்லை, வெண்மை தெரியவில்லை. சரி, அக்னியை விட்டுட்டு நீருக்கு வந்தோம் என்றால் நீர்லேயும் 3 ரூபங்கள். அதில் எங்கு சிவப்பு ரூபம் இருக்குது, எங்கு கருப்பு ரூபம் இருக்குது, எங்கு வெண்மை ரூபம் இருக்கின்றது என்ற சந்தேகம். அதே போல் பிருத்திவிக்கு வந்தாலும் இந்த 3 ரூபங்கள் எப்படி இருக்கும் என்ற சந்தேகம். ஆகவே உபனிஷத் இங்கு சொல்கிறது, அந்த ரூபம் உனக்கு தெரிகிறதோ இல்லையோ, இருப்பது போல் நீ புரிந்துகொள். அதை இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த ரூபம் இருக்கிறது போல நீ புரிந்துகொள். அது உனக்கு கண்ணுக்கு தெரியாட்டியும் இருப்பது போல் நீ எடுத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு ரூபமும் ஒவ்வொரு சூக்ஷ்ம பூதத்தை குறிப்பதாக புரிந்துகொள் என்று சொல்கின்றது. அந்த ரூபம் தெரிஞ்சாலும் ரூபம் தெரியாவிட்டாலும் இருப்பதாக பாவித்து அந்த 3 ரூபங்கள் 3 சூக்ஷ்ம பூதங்களை குறிப்பதாக புரிந்துகொள். அதுதான் இதனுடைய சாரம். உபனிஷத்தே 3 ரூபம்னு சொல்லிச்சு, உபனிஷத்தே குழப்பத்தை கொடுத்துச்சு, உபனிஷத்தை தெளிவுபடுத்துது. சில சமயம் டீச்சரே குழப்புவார், அவரே என்ன செய்வார், இல்லை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படித்தான்னு சொல்லுவார். அதே போல் உபனிஷத் 3 ரூபம் என்று சொல்லி பிறகு உபனிஷத்தை தெளிவுபடுத்துகிறது. அதுதான் இதனுடைய சாரம். வேறு விசேஷ கருத்து இதில் இல்லை. யத் உ ரோஹிதம் இவ அபூத் இதி. எது ரோஹிதம் இவ அபூத், சிவப்பை போல் இருக்கின்றதோ அல்லது சிவப்பாக தெரியவில்லையோ, சிவப்பை போல இருக்கலாம் அல்லது சிவப்புக்கு நிகராக இருக்கின்றதோ, தேஜசக தத்ரூபம், அது சூக்ஷ்மமான அக்னியினுடைய ரூபம். ரோஹிதம் இவ அபூத்னா சிவப்பை போல் இருக்கு, சிவப்பு மாறி இருக்கு, அல்லது சிவப்பு மாறி தெரியவில்லையோ, தெரியாவிட்டாலும் அது சிவப்பாக பாவித்து நம்ம அக்னியினுடைய ரூபமாகவும், தத் விதாஞ்சக்ருகு, அதை அறிந்து கொண்டார்கள். யார்? பூர்வே மகாசாலாக, இதற்கு முன்னைய ஞானிகள் அப்படி புரிந்துள்ளார்கள். அதே போலதான் மீதி அனைத்தும். சுக்லம் இவ அபூத்,
வெண்மையை போல் தெரிகின்றதோ அல்லது வெண்மையாக சரியாக தெரியவில்லையோ, அபாம் ரூபமிதி தத் விதாஞ்சக்ருஹு, அந்த வெண்மையானது நீரினுடைய ரூபமாக, நீராக, சூக்ஷ்மமான நீர்த்தன்மையாக விதாஞ்சக்ருஹு இதற்கு முன் இருந்த ஞானிகள் அறிந்தார்கள். அடுத்தது எத்து கிருஷ்ணமிவ அபூத், எது கிருஷ்ணம் என்றால் இங்கு கருப்பை போல் இருக்கின்றதோ, தது அன்னஸ்ய ரூபமிதி தத் விதாஞ்சக்ருஹு, அது அன்னத்தினுடைய பிருத்திவியினுடைய ரூபமாக அறிந்தார்கள். ஆகவே இந்த இடத்துல உபனிஷத்தே சொல்கிறது, சிவப்பு வெண்மை கருப்பு என்பதில் தாத்பரியம் இல்லை. ஒரு பூதத்தை எடுத்துக்கொண்டால் அதில் 3 வர்ணங்கள் தெரியுதோ தெரியவில்லையோ, அந்த 3 வர்ணங்கள் 3 சூக்ஷ்ம பூதத்தை தான் குறிக்கின்றது. அதுதான் சாரம். இனி அடுத்த 7வது மந்திரம். யத்து அவிஜ்ஞாதமிவ அபூத் இதி ஏதாசாமேவ தேவதானாம் சமாச இதி தத் விதாஞ்சக்ருஹு யதா கலுனு சௌம்யம் இமா திஸ்ரோ தேவதாஹ புருஷம் ப்ராப்ய த்ரிவித் த்ரிவித் ஏகைகா பவதி தன்மே விஜானீஹி இதி. இந்த மந்திரமும் மிக சுலபமானது, புதிதான கருத்து இல்லை. இங்கும் ஒரு கருத்து தெளிவுபடுத்தப்படுகிறது. நான் பார்க்கின்ற ஸ்தூல பூதங்கள் மட்டும்தான் சூக்ஷ்மமான பூதங்களினுடைய மாற்றமா, நாம் பார்க்காத எவ்வளவோ ஸ்தூல பூதங்கள் இருக்கின்றது, அவைகளினுடைய கதி என்ன என்பது கேள்வி. என்ன, இப்பொழுது தானே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறார்கள், ஒரு புதிய ஸ்டார் இருக்குது, இனி ஒரு புதிய ஸ்டார் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார்கள். நம்ம பார்க்காதது எவ்வளவு? பார்க்கிறது மிக குறைவு. பார்க்காதது எத்தனையோ கேலக்ஸி கேலக்ஸின்னு சொல்லிக்கொண்டே சொல்கிறார்கள். கேட்கிறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு விதமானது ஆகாசத்திற்குள் பூதங்கள் இருக்கின்றது. ஸ்டார்ஸ்னு ஏதோ சொல்கிறார்கள். இப்போ உபனிஷத் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறது, நீ எதையெல்லாம் பார்க்காமல் இருக்கின்றாயோ அதுவும் ஸ்தூல பூதங்களாக இருந்தால் சூக்ஷ்ம பூதங்களினுடைய மாற்றம்தான். நீ பார்க்காததும் சரி, பார்த்ததும் சரி, அறிஞ்சதும் சரி, அறியாததும் சரி, அனைத்தும். அதுதான் இதனுடைய சாரம். முதல் பகுதியில் எத்து அப்படித்தான் பிரிக்கணும். எத்து அவிஜ்ஞாதம் இவ அபூத். அவிஜ்ஞாதம் என்றால் அறியப்படவில்லை. அபூத்னா அறியப்படாததாக இருக்கிறதோ. உன்னால் அறியப்படாத எந்தெந்த பூதங்கள் இருக்கின்றதோ, இதி ஏதாசாம் ஏவ தேவதானாம் சமாசக. ஏதாசாம்னா இந்த 3 தேவதைகளினுடைய சேர்க்கைதான். சமாசக என்றால் சேர்க்கை. இங்கு தேவதானாம் என்ற சொல் சூக்ஷ்ம பூதங்களை குறிக்கின்றது. இந்த 3 சூக்ஷ்ம பூதங்களினுடைய சேர்க்கை. உன்னால் அறியப்பட்டது அறியப்படாத அனைத்து பூதங்களும் இந்த 3 சூக்ஷ்ம பூதங்களினுடைய சேர்க்கை. இதி என்று தத் விதாஞ்சக்ருஹு.
இதை முன் இருந்த ஞானிகள் வித்வான்கள் இவ்விதம் அறிந்தார்கள். இதோடு இந்த உபதேசம் முடிவடைகிறது. இனி அடுத்த பகுதியில் ஆசிரியர் அடுத்த செக்ஷனில் இனி அடுத்ததாக நான் உனக்கு என்ன சொல்லப் போகின்றேன் என்கின்ற பிரதிஜை செய்கிறார். இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன், மேற்கொண்டு நான் உனக்கு என்ன சொல்லப் போகின்றேன் என்று இங்கு சொல்கிறார். சொல்ல போகிறத அடுத்த செக்ஷனில் சொல்ல போகிறார். 5வது செக்ஷனில் நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத இங்கே சொல்கிறார். ஆகவே இது அடுத்து வருவது பிரதிஜ்ஞா வாக்கியம். இனிமேல் இது வரப்போகிறது. யதா நு கலு சோம்ய, சோம்ய பிரியமான மாணவனே, யதா எவ்விதம், கலு நு என்பதெல்லாம் அலங்காரம். அதாவது வேதத்தில் சில சொற்கள் வருகின்றது, அதுக்கு அர்த்தம் இல்லை. அதனால் அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் சொல்கிறதுக்கு நல்லா இல்லை, கேட்குறதுக்கும் நல்லா இல்லை. எதுக்கு அர்த்தம் இல்லாத வார்த்தையெல்லாம் இருக்குன்னு. அதனால் என்ன சொல்லிடுறது, அலங்காரம்னு சொல்லிடுறது. அலங்காரத்திற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை கலு, இதெல்லாம் அலங்காரத்திற்காக. சில பேர் சம்பிரதாயத்தில் ஒரு நூல் ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே இக கலு என்று ஆரம்பிப்பார்கள். அதே போல் சமஸ்கிருதத்தில் பேச்சு ஆரம்பிக்கும் போது கலு இப்படி நல்லா ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் அலங்காரத்திற்காக செய்யப்படுவது. அதுபோல கலு நு. இமாகா திஸ்ரக தேவதாகா, இமாகா என்றால் இந்த, திஸ்ரக 3, தேவதாகா, தேவதாகா என்றால் சூக்ஷ்ம பூதங்கள். இந்த 3 சூக்ஷ்ம பூதங்கள் புருஷம் பிராப்பிய, இந்த இடத்துல புருஷம்னா ஷரீரம், ஜீவனுடைய ஷரீரம், மனித ஷரீரத்தை அடைந்து, இந்த 3 பூதங்களே புருஷனை அடைந்து ஜீவனை அடைந்து த்ரிவித் த்ரிவித், த்ரிவித் கரணமாக மாறி ஏகைகா பவதி. இப்போ ஏகைகா த்ரிவித் த்ரிவித் பவதி, ஒவ்வொன்றும் த்ரிவித் கரணமாக மாறி இந்த மனிதனை, இந்த ஜீவனை அடைந்து ஸ்தூல சரீரங்களாக எப்படியெல்லாம் மாறி உள்ளது. அதாவது என்ன சொல்ல போறார், சூக்ஷ்ம பூதங்கள் ஸ்தூல பூதங்களாக மாறியது மட்டுமல்ல, இந்த சூக்ஷ்ம பூதங்களே ஸ்தூல பூதங்களாக மாறி ஸ்தூல சரீரங்களாகவும் எப்படி மாறியுள்ளது, ஸ்தூல சரீரங்களாகவும் எப்படி மாறியுள்ளது என்பதை சொல்ல போகின்றேன். இப்போ த்ரிவித் த்ரிவித்னா இந்த இடத்துல த்ரிவித் கரணம் தான். இந்த சூக்ஷ்ம பூதங்களே த்ரிவித் கரணமாக மாறி, ஒவ்வொரு சூக்ஷ்ம பூதங்களும் த்ரிவித் கரணமாக மாறி ஜீவனை அடைந்து ஷரீரமாக மாறி எப்படி இருக்கின்றது, அந்த தத்துவத்தை மே விஜானீஹி, மேன என்னிடத்திலிருந்து, விஜானீஹி தெரிந்துகொள், இதி என்று குருவானவர் கூறுகின்றார். இதோடு 4வது பகுதி முடிவடைகின்றது. இனி இந்த 4வது பகுதியினுடைய சாரம் மிக சுலபமானது. 3 கருத்து இதில் இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் கருத்து பலமுறை திரும்ப சொல்லிவிட்டோம். என்ன, ஸ்தூல பூதங்களில் அனைத்து சூக்ஷ்ம பூதங்களும் இருக்கின்றது. அனைத்து சூக்ஷ்ம பூதங்களினுடைய சேர்க்கை தான் ஸ்தூல பூதம். முதல் கருத்து, பார்க்கின்ற ஸ்தூல பூதங்களெல்லாம் சூக்ஷ்ம பூதங்களினுடைய சேர்க்கை. இரண்டாவது கருத்து அபவாதம். அபவாதம்னா நமக்கு தெரியும், ஸ்தூல பூதங்களை எல்லாம் நீக்கி சூக்ஷ்ம பூதங்கள் தான் இருக்குன்னு சொல்வது. மூன்றாவது ஞான மகிமா, இந்த ஞானத்தினுடைய பெருமை பேசப்பட்டது. இதுதான் இந்த 4வது பகுதியினுடைய சாரம். இனி நாம் 5வது செக்ஷன், 5வது பகுதிக்கு செல்லலாம். முதல் மந்திரம், அன்னம் அசிதம்
த்ரேதா விதீயதே தஸ்ய யஸ்தவிஷ்டஹ தாதுஹு தத்புரீஷம் பவதி யோ மத்யமஹ தன்மாம்சம் யோ அனிஷ்டக தன்மனக. ஐந்து, ஆறு, ஏழு இந்த 3 செக்ஷன்ஸ், 3 பகுதிகள், 5, 6, 7. இந்த 3 பகுதிகளில் ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர சிருஷ்டியை பற்றி பேசப்படுகின்றது. இதை வேறு மொழியில் கூறினால் ஆத்தியாத்மிக சிருஷ்டிகி. ஆத்தியாத்மிகம் என்றால் உடல் சம்பந்தப்பட்ட, ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சம்பந்தப்பட்ட சிருஷ்டி விசாரம். ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை பற்றிய கருத்துக்கள். உண்மையில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி என்று சொல்லக்கூடாது. காரணம், ஏற்கனவே அது சொல்லப்பட்டு விட்டது. அண்டஜம் உத்பிஜம் என்றெல்லாங்கிற இடத்துல எப்படியெல்லாம் ஸ்தூல உடல்கள் வருகிறது, திரிவித்கரணம் சொல்லப்பட்டு விட்டது. ஆனாலும் உபனிஷத் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இதை பற்றிய விசாரத்தை செய்கின்றது. அது நமக்கு உள்ளே சென்றால் என்ன விசாரம் செய்கிறது என்று நமக்கு தெளிவாக விளங்கும். இந்த 3 மிக எளிமையான செக்ஷன், மிக சுலபமான பகுதி தான். 8வது செக்ஷனில் தான் நம்ம போய் உட்கார போகிறோம் மகா வாக்கியத்தில். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணுமல்ல. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தலை சுத்துச்சு, இப்போ கொஞ்சம் சுலபமான பகுதிகள் தான். 5, 6, 7 மிக சுலபம். 8வது பகுதியில் தான் நம்ம மகா வாக்கியம் வர இருக்கின்றது. இப்போ இங்கு என்ன விஷயம் என்றால், சூக்ஷ்ம பூதங்கள் தான் ஸ்தூல பூதங்களாக மாறின. அது நமக்கு தெரியும், படிச்சுட்டு இருக்கோம். சூக்ஷ்மமான பூதங்கள் ஸ்தூலமான பூதங்களாக மாறின. அது எப்படி மாறினன்னு சொன்னால் அதுதான் திரிவித்கரணம்னு இங்கே படித்தோம். சூக்ஷ்மமான பூதங்கள் திரிவித்கரணம் செஞ்சவுடன் ஸ்தூல பூதங்களாக மாறின. இனி ஸ்தூல பூதங்களே ஸ்தூல சரீரங்களாக மாறின. அதுவும் தெளிவான கருத்து தான். ஸ்தூல பூதங்கள் தான், இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உடலாக மாறின. இதைத்தான் உபனிஷத் சொல்ல விரும்புகின்றது. ஆனால் இங்கு என்ன சொல்கிறது என்றால், நேரடியாக இந்த கருத்தை சொல்லாமல் வேறு விதத்தில் இங்கு சில கருத்துக்கள் பேசப்படுகிறது. பொதுவாக சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி ஸ்தூல சரீர சிருஷ்டி உபனிஷத்தில் எப்படி பேசப்படும் என்று இப்பொழுது பார்க்கலாம். அது இங்கு பேசப்படவில்லை. நார்மலாக எப்படி பேசப்படும்னு பார்த்துட்டு இங்கே உபனிஷத்து வேறு கோணத்தில் விசாரத்தை செய்கிறது. அதை பிறகு பார்ப்போம். பொதுவாக மற்ற உபனிஷத்துக்களில் அல்லது பிரகரண கிரந்தங்களில் அந்த பரம்பரையில் ட்ரெடிஷனில் எப்படி ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீர உற்பத்தியை நம்ம படிச்சிருக்கின்றோம் என்றால் இது இங்கே இல்லை. ஆனால் பொதுவான கருத்து, அதை மனதில் வைத்திருக்க வேண்டும். அது எப்படி என்றால், மாயை திரிகுணாத்மிகா. மாயைக்கு நம்ம ஒரு லட்சணம் சொல்கிறோம், அது முக்குணமானது. மாயைக்கு பல லட்சணம், அதில் ஒரு லட்சணம் திரிகுணாத்மிகா. 3 குண வடிவமானது மாயை. அந்த 3 குணம் நமக்கு தெரியும், சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த 3 குண வடிவமான மாயையிலிருந்து முதலில் ஆகாசம் முதலிய 5 சூக்ஷ்ம பூதங்கள் தோன்றுகின்றன. எதிலிருந்து? மாயையிலிருந்து. ஆகாசம், வாயுகு, அக்னிகி என்று தோன்றுகின்றன. இப்போ மாயை தான் உபாதான காரணம்.
அந்த உபாதான காரணமான மாயையிலிருந்து 5 பூதம் தோன்றி உள்ளதுன்னா இந்த ஒவ்வொரு பூதத்திலையும் என்ன இருக்கும்? மாயையினுடைய குணம் 3. ஆகவே ஒவ்வொரு பூதத்திலையும் 3 குணங்கள் இருக்கின்றன. எதுல? இந்த 5 பூதத்திலையும் சத்துவகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோகுணம் இருக்கு. ஏன்னா இந்த முக்குண வடிவமான மாயையிலிருந்து பஞ்சபூதம் தோன்றியுள்ளது. ஆகவே இந்த பஞ்சபூதத்திலேயும் 3 குணம் இருக்கிறது. பிறகு உபனிஷத் என்ன சொல்லும்? இந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதத்திலிருந்து நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் தோன்றின. குறிப்பாக ஞானேந்திரியங்களும் மனமும் தோன்றின. அதாவது சூக்ஷ்மமான பூதங்களிடம் இருக்கின்ற சத்துவ குணத்திலிருந்து மனம் தோன்றின. நம்முடைய மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றின. எதிலிருந்து? சூக்ஷ்மமான பூதத்திலிருந்துன்னு பொதுவாக சொல்லக்கூடாது. இந்த சூக்ஷ்மமான பூதத்திலேயே 3 குணம் இருக்கு. அதில் இருக்கிற சத்துவ குணத்திலிருந்து மனசு வந்துள்ளது. பிறகு சூக்ஷ்மமான பூதத்தில் இருக்கின்ற ரஜோகுண அம்சத்திலிருந்து பிராண தத்துவம் தோன்றின. அதனால தான் பிராணன் எல்லாம் ஆக்டிவிட்டிஸ், ஓய்வே கிடையாது. பிராணனுக்கு எப்பாவது ஓய்வு எடுக்குதா? மனசும் கூட ஓய்வு எடுத்துருது ஆழ்ந்த உறக்கத்தில். பிராணன் ஏன் ஓய்வு எடுக்கிறது இல்லை? ரஜஸ் யாருக்கு ரொம்ப இருக்கோ அவங்களால சும்மா உட்கார முடியுமோ? முடியாது. பிராணன் ரஜஸிலிருந்து வந்ததுனால தான் ஓய்வு எடுக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கு. அதை நிறுத்த முடியாது. ஏன்னா அது ரஜஸிலிருந்து வந்தது. இப்போ சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தினுடைய ரஜோ அம்சத்திலிருந்து என்ன வந்தது? பிராண தத்துவம். இதிலிருந்து சத்துவ ரஜஸிலிருந்து நம்முடைய அந்த கரணங்கள் சூக்ஷ்ம சரீரம் வந்ததாக சாஸ்திரம் கூறும். பிறகுதான் மற்ற சூக்ஷ்மமான தமோகுண பிரதானமான பூதங்கள் பஞ்சீகரணமாக மாறி ஸ்தூல பூதங்களாக மாறி ஸ்தூல சரீரங்களாக மாறுகின்றது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நம்முடைய ஸ்தூல சரீரம் தமோகுண அம்சத்திலிருந்து தோன்றியுள்ளது. அதனால தான் ஜடமாக இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் தமோகுண அம்சத்திலும், பிராணன் ரஜோகுண அம்சத்திலும், மனம் சத்வகுண அம்சத்திலும் தோன்றியுள்ளது. இதுதான் கிரம சிருஷ்டி. ஆத்தியாத்மிகம் நம்ம சரீரத்தை பற்றிய சிருஷ்டி இதுதான் முறையானது. ஆனால் சாந்தோக்கியம் அந்த முறையெல்லாம் பார்க்காது. அது அதனுடைய ரூட்டில் போகும். நம்ம தான் ஓடி போய் பிடிச்சிக்கணும் அதனுடைய ரூட்டில். இந்த கிரமத்தை எல்லாம் இங்கு உபனிஷத்து விட்டு விட்டு வேறு விதத்தில் இங்கு உபனிஷத் பேசுகிறது. இங்கு உபனிஷத் என்ன பேசுகிறது என்றால், இப்போ நம்ம உபனிஷத்துக்கு வர்றோம், அந்த கிரமத்தை விட்டுறோம். அதெல்லாம் மற்ற இடங்களில் நம்ம தெளிவாக படித்திருப்போம். இங்கு என்ன சொல்கிறது? நம்ம உட்கொள்கின்ற உணவு இருக்கின்றதல்லவா, அந்த சாப்பாடு நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோமோ அது 3ஆக பிரிகிறது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டிலையும் 3 அம்சம் இருக்குது. நீங்கள் எது சாப்பிட்டாலும் சரி அதில் 3 அம்சம் இருக்குது. அதில் ஸ்தூலமான அம்சம், மிக மிக ஸ்தூலமான அம்சம் மலமாக வெளியே தள்ளப்படுகின்றது, வெளியேற்றப்படுகிறது, சென்று விடுகிறது வெளியே. அதில் மத்தியமம், இடைநிலை, அது நம்முடைய தசைகளாக மாறி விடுகின்றது, நம்மளுடைய உடலாக மாறுது. அதுதான் நமக்கு வெயிட் போடுது. எதுனா சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற மத்தியம இடைநிலை, கிராசஸ்ட், ரொம்ப கிராஸாக இருக்கிறது வெளியே போயிடுது. பிறகு இடையில் இருக்கின்றது உடலாக, அதாவது தசைகளாக மாறுகிறது. பிறகு உணவினுடைய சட்லஸ்ட் சூக்ஷ்மமான பகுதி இருக்கின்றது, அது நம்முடைய மனமாக மாறுகின்றது. ஆகவே இந்த உணவு 3ஆக பிரிந்து அதனுடைய சூக்ஷ்ம அம்சம் மனதும், அதனுடைய மிக ஸ்தூல அம்சம் வெளியே சென்றும், அதனுடைய இடைநிலை அம்சமானது ஸ்தூல உடலாகவும் மாறுகிறது.
இந்த நோக்கில் உபனிஷத் விசாரத்தை செய்கிறது. இந்த இடத்துல சாப்பாடு மனதை ஆக்குதுன்னு சொல்வதுங்கிற இடத்துல மனதை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது, மனதை அது தூண்டுகின்றது, மனதினுடைய குணத்தை நிர்ணயிக்கின்றது என்று பொருள் சொல்லப்படுகின்றது. இப்போ சாப்பாட்டினுடைய சூக்ஷ்மமான அம்சம் நம்ம மனசை உருவாக்குது. நமக்கு எப்படிப்பட்ட மனசு எதுன்னா, அவங்ககிட்ட கேட்டுறணும், நீ எதெல்லாம் சாப்பிட்ருக்க, நண்டு பாம்பு இப்படி சொன்னால் என்ன சொல்கிறது, அதுபோல தான் மனசு அப்படி சொல்லப்படுகிறது. இதனுடைய சூக்ஷ்ம அம்சம் என்ன என்பதை நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.